தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமருக்கான கான்செப்ட் எல்லாமே பார்த்துருப்போம். டைமர் 0, டைமர் 1, டைமர் 2 3 கான்செப்ட்டுமே பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் 0 பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ப்ரீவியஸ் கோடிங் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், டைமர் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் டைமர் 0 வந்து என்ன பண்ணிக்கலாம், கவுண்டர் 0வாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ணிருக்கேன், ஃபஸ்ட் எடுத்து PIC லைப்ரரி, அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் RS RD நாட் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டேன், எல்சிடிக்கான பின்ஸு, அதுக்கப்புறம் அன்சென்ட் இன்ட்டு A = 0, B = 0, D = 0, C = 0 என்ன பண்ணிட்டேன், 4 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நார்மல் டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் எல்லாமே 4 பிட் எல்சிடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேர் வந்து நீங்கள் ஒரு பிசி போர்டே வாங்குறீங்க அப்படின்னா 4 பிட் எல்சிடி தான் என்ன பண்ணிப்பாங்க, கோடிங் பண்ணிப்பாங்க. ஆனால் பின் நம்பர் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின் நம்பர் அதுக்கு அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் எல்சிடி டிஸ்பிளே கான்ஸ்ட் அன்சைன்டு கேர் ஆஃப் எஃப் அப்படின்னா நம்ம எஃப்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டேன். அதில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்காக டேட்டாவை சென்ட் பண்ண போகிறேன். அடுத்து வாய்டு மெயின் நம்ம டிஸ்க் B, போர்ட் B, டிஸ்க் D எல்லாமே தட்டேன். அடுத்து T0CS டைமர் 0 கிளாக் சோர்ஸ் = 1 பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் என்ன பண்ணிப்போம், கிளாக் சோர்ஸ் = 0 பண்ணியிருப்போம். கிளாக் சோர்ஸ் = 0 கொடுத்தோம்னா என்ன ஆகும், நமக்கு வந்து டைமராக யூஸ் ஆகும். ஓகே, இந்த தடவை T0CS = 0 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், இன்டர்னல் இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும், டைமராக இருக்கும். அதே 1 கொடுத்தோன்னா என்ன ஆகும், அது வந்து கவுண்டராக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ட்ரான்சாக்ஷன் ஆன் T0 கிளாக் பின். அப்போ நமக்கு கிளாக் பின் வந்து RE4 வந்து எனேபிள் ஆகிடும். ஓகே, அப்போது இதுக்கான கோடிங் தான் என்ன பண்ணுறேன், T0CS = 1 கொடுக்குறேன். அப்போ டைமரில் வந்து RE4 வந்து எனக்கு இன்புட்டாக செட் ஆகும். அடுத்து டைமர் 0 வந்து 0 பண்ணிட்டேன். ஏன்னா டைமர் 0 தானே நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ டைமர் 0 வந்து நமக்கு டைமராக ஒர்க் ஆகணுமா இல்லை நமக்கு வந்து கவுண்டராக ஒர்க் ஆகணுமா, நமக்கு வந்து என்ன ஆகணும், கவுண்டராக தான் ஒர்க் ஆகணும், டைமராக ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதனால் டைமர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது TMR 0 வந்து 0 பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்சிடி நீட்டு எல்லாமே நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது தான். அடுத்து இஃப் RE4 = 1 இருந்துச்சு அப்படின்னா TMR 0 இருக்க வேல்யூவில் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். இஃப் கண்டிஷன் இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இதோட முடியுது. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். TMR 0 = 100, TMR மாடுலஸ் 100, B = B / 10, P மாடுலஸ் 10 எல்லாமே எடுத்து என்ன பண்ணேன், ஒரு வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்டோர் பண்ணிட்டு எல்சிடி கமாண்ட் 0x80 கவுண்டு, அதுக்கப்புறம் ACD அப்படின்னு 3 வேரியபிள் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எங்கேயுமே யூஸ் பண்ணல, எதையுமே என்ன பண்ணலாம், எந்த வேரியபிளுமே நான் 0 பண்ணல. அப்போ என்ன இருக்குது, டைமரில் வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகும். இந்த டைம் கவுண்டர் வந்து எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரயில்வே டிக்கெட் புக்கிங் பண்ணுறோம்ல, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், 255 கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது 0 ஆயிடணும். இல்லை 255 கவுண்ட் வந்ததுக்கப்புறம் அதுவே என்ன ஆயிடணும், எனக்கு வந்து டிக்கெட் வந்து புக்கிங் ஃபுல் அப்படின்னு ஷோ ஆகணும். அப்படின்னு என்ன பண்ணணும், நார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ATM மிஷின்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 மெம்பர்ஸ் தான் உள்ளே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக நம்ம வந்து ஒரு இன்புட்டாக யூஸ் பண்ண ஒரு IR சென்சார் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ IR சென்சார் வச்சு ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், ஒரு டைமரை யூஸ் பண்ணி டைமர் 0 யூஸ் பண்ணி அதை கவுண்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 255 வரைக்கும் நமக்கு என்ன வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் வைக்க தேவையில்ல, ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண, TMR 0 வந்து டேரெக்டாக டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமர் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், கவுண்டராக வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ கவுண்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், இது மாதிரி நான் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, டைமர் வந்து இது வந்து ரியல் டைமில் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆச்சி மசாலா பேக்கிங்கு, இந்த பிஸ்கட் பாக்கெட் பேக்கிங் இது மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஒரு வேரியபிள் வந்து 1ன்னு இருக்கிறது அடுத்த டைம் என்ன ஆகும் 2 இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ ஒன்று ஆடாகி வந்துச்சுன்னா என்ன ஆகும் 3 மாறிடும். ஆனால் நமக்கு வந்து அக்யூரேட்டாக டைமர் கவுண்டர் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா டைமர் கவுண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைமர் 0 வந்து கவுண்டர் 0வாக யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், 0 to 255 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், கவுண்டர் 0வாக. ஒரு அக்யூரேட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா தான் நீங்கள் கவுண்டர் 0 யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ண, நார்மலாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான சிமுலேஷன் தான் போட்டுருக்கேன். அதோட சிமுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் தான் கிரியேட் பண்ணிக்கலாம். RE4 வந்து என்ன பண்ணுங்க, டைமராக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு பட்டன்ஸ் வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்க, புல் டவுனில் வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து புல் டவுனில் ரெசிஸ்டர் போடல அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புல் டவுனில் வந்து ஒரு ரெசிஸ்டர் போடுங்க.
ரியல் டைம் ஹார்ட்வேர் வந்து நம்ம புல் டவுன் ரெஜிஸ்டர் போடுவோம். சிமுலேஷனில் வந்து போடாமல் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வராது. அதனால் புல் டவுனில் போட்டுங்க. இப்போ நான் கோடிங் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸோ வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 000 நான் அப்ளை பண்ணிடுறேன். அதனால் 000 பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ 1ன்னு வரும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணால் 2ன்னு வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாக் பல்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அங்கே வந்து ஒயில் ஆஃப் சுவிட்ச் ஈக்குவல் டு 1 இருக்கா, 1 இருக்க வரைக்கும் உள்ளே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ 0 ஆகுதோ அப்போ வெளியவான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே எந்த ஒரு கண்டிஷனுமே நான் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணலாம். ஒன்லேயே சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு பழைய ப்ரீவியஸ் வேல்யூ அப்படியே இருக்குது. அது ரிலீஸ் பண்ணால் அப்புறம் எனக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வேல்யூஸ் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுது. ரிலீஸ் பண்ணால் அப்புறம் எனக்கு விட்டுருது. அடுத்து என்ன பண்ணுறேன், எகைன் ப்ரெஸ் பண்ணால் 7ன்னு வருது. ஓகே, எனக்கு என்ன கிடையாது, அப்படியே கண்டினியூஸாக லூப் ஆகிக்கிட்டே இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன ஆகுது, வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதே மாதிரி நான் கண்டினியூஸாக 255 வரைக்கும் நான் ப்ரெஸ் பண்ணாமல் எனக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆயிரும், 0 வந்துடும். ஓகே, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் யார் யாருக்கு வந்து 255 வந்துட்டு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் யாருக்கு 255 ரீச் ஆகுது அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 242 இருக்குது. ஓகே, நான் வந்து பாதி ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 242, 243, 244, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55 வந்துருச்சு. அடுத்து நான் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும், 256ன்னு வரணும். ஆனால் நமக்கு என்ன ஆகும், 0லேருந்து 255 வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்புறம் அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணாமல் என்ன 0 கன்வெர்ட் ஆகுது. அதில் அந்த கோடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு இடத்துலையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துலையுமே என்ன பண்ணல, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல. எனக்கு 255 ரீச் பண்ண உடனே 0 பண்ண அப்படின்னு என்ன பண்ணலாம், எந்த ஒரு இஃப் கண்டிஷனும் இல்லை. ஆனால் என்ன இது கரெக்டாக வந்து நமக்கு 0 ஆகிடுது. அதனால் என்ன பண்ணிக்கோம், நம்ம வந்து கவுண்டர் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 255 வரைக்கும் தான் ரீச் ஆகும், அதுக்கு மேலே ரீச் ஆகாது. அதனால் அக்யூரேட்டாக நம்ம வந்து 255 ரீச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைமர் 0 வந்து கவுண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சிமுலேஷனே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.